Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பீட்ரூட் மசால் வடை. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி வந்து இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நல்லா துருவி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் பருப்போட. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது 1/2 கப் அளவு இருந்துச்சு. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து தண்ணி வந்து இருக்கும். அதனால தான் நான் பருப்பு வந்து தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். அது 1 கப் அளவு இருந்துச்சு. இதோட பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் வந்து சில குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பிசையும் போதே தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்துக்கோங்க. இப்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா உருண்டுறதுக்கு வருது பாருங்கள். இப்போ இதை வடையாக நம்ம தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 வடை நீங்கள் ஒரு பேட்சாக பொரித்து எடுக்கிறதுக்கு நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க. இப்போது தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஒரே மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு ஒரு 4 ல இருந்து 5 வடையை ஒரே பேட்சில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாது, வெளியில் மட்டும் வெந்திருக்கும். நீங்கள் மீடியமாக ஒரே ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்ம பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது கூட பீட்ரூட் வந்து எவ்வளோதான் உடம்புக்கு நல்லதுன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து வடையாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.